கௌசி, இதில் எல்லா ரிப்போர்ட்டுமே ஒன்றா வச்சிருக்கியா? எல்லாமே ஒன்றா தானே இருக்கு. மறந்துட்டாம எதுவும் வீட்டில் தான் வைக்கல இல்ல? ஆ, எல்லாமே கரெக்டாக இது உள்ளே தான் வச்சுருக்கேங்க. நேற்று கொண்டு வந்தது அப்படியே தான் இருக்கு. எதையுமே நான் வெளியில் எடுக்கவும் கிடையாது. அதனால எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கு. சரி, ஆமாம், வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஐயோ காணோன்னு தேடிட்டு இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிட்டியான்னு. கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகலாம். வாட்டர் பாட்டிலாம் எடுத்து வச்சியா? கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் கொண்டுட்டு வரலாம்ல. கொஞ்சம் லேட்டானாலும் சாப்பிட்டுக்குவல்ல, அதுக்காக சொல்கிறேன். அங்கே என்ன சுச்சுவேஷன் ஆக போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. இதில் நான் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கா? ஏங்க நீங்கள் வேற. ஏ, என்ன பேசுகிற? அதுக்காக பட்னியாக கிடப்பியா? ஃபெயிலியர் மூமெண்ட்லாம் நமக்கு எத்தனையோ டைம் நடந்திருக்கு. இதுக்காகலாம் நம்ம மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கலாம் முடியாது. சரியா? பயப்படாத. என்ன நடந்தாலும் ஹாப்பியாக டீல் பண்ணலாம். மா, உன் மூஞ்சி பார்த்தாலே இவ ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. ஏம்மா இப்படி மூஞ்சி வச்சுட்டு நீ இருக்கா? ஆ, அவளே ஏற்கனவே அழுதுட்டு இருக்கா. நீ கொஞ்சம் ஆறுதல் சொல்லி தடப்படுத்தி அனுப்பி விடுவியா? நீயும் இது மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா 2 பேரும் அழுதுட்டு இங்கேயே உட்காந்துருங்க, கடுப்பை கிளப்பிட்டு. அழுகாமல் என்னடா பண்ண சொல்கிற? எந்த டாக்டராவது ஏம்மா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், அடுத்த மாதம் சரியாயிடும், அல்ல 4 மாதம் சரியே சொல்லியிருக்காவலடா. பார்க்கலாம் பார்க்கலாம். இதே தான் எனக்கு. அதான் இன்னைக்கு எந்த டாக்டர் புது டாக்டரா என்ன சொல்ல போகிறாங்களோன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். ஏம்மா நல்லா சாமி கும்பிட்டியா? நானும் உலகத்து தெய்வங்களுக்கே வேண்டுதல் வச்சுருக்கேன். என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அங்கே பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு. சின்னவன் ஃபோன் போட்டானா? இல்லைடா, நான் ஃபோனே பேசுகிறது கிடையாது. நானும் கால் பண்ணேன், கட் பண்ணி விட்டேன்ம்மா. என்னான்னு தெரில. அவன் பொண்டாட்டி இப்பெல்லாம் உனக்கு பண்ணாது. அது பண்ணி 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணது. இப்பெல்லாம் இல்லைப்பா. 6 மாசத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுச்சா? ஆமாம் ஆமாம். ஏமா, அவனும் அந்த பிள்ளையுமே ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏன்னா அந்த பிள்ளை அவங்க அம்மா அப்பா கண்டிப்பாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ பண்ணட்டும், அவனை நான் மறந்துட்டேன், அவ்வளவுதான். எனக்கு ஒரு பிள்ளை அரவிந்த், அவன் இருக்கான். சின்னவனே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. சரியா? விடு, நீ ஏன் அவனை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? போய் உங்கள் வேலையை பாருங்க, போங்க. எப்படிம்மா ஈஸியாக அவனை மறக்க முடியும்? இந்த குடும்பத்துக்கு தூணா அவன் தான் இருப்பான்னு நினச்சி கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தேன். ஆனால் அவன் இப்படி கவுத்து விட்டான். இப்போ அது ஒரு வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கான். பார்ப்போம். இந்த பிள்ளை அப்பப்போ உன்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு, எப்போ அது வரும் உன்னை பார்க்கும் போகும். இப்போ அதுவும் இல்லையா? வரதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. முதல்ல அதுக்கு ரெண்டுமே பேசிக்குதானே தெரியலையடா அரவிந்த். அப்புறம் எப்பறம் என்கிட்ட பேச? போனால் போகட்டும், தலைமொழி விட்டுடலான்னு தான் நான் நினைக்கிறேன்ப்பா. அவனுக்கு ஒரு பார்த்து நல்லா பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கலான்னு நானும் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பிள்ளை பணக்கார விட்டு பிள்ளை, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரல பாரு. இதுவே நம்ம குடும்பம் மாதிரி அவன் பார்த்துருந்தியான்னா. கௌசி நான் சொல்லலை, என் நூற்றில் ஒரு பிள்ளை தான் கௌசி மாதிரி இருக்குங்க. கௌசியும் பணக்கார விட்டு பிள்ளை தானே என்னதான் இருந்தாலும். ஆனால் உன்னை பிடிச்சதுனால என்ன வாழ்க்கையாக இருந்தாலும் ஏற்றிக்கிட்டு வாழலாம் தானே. அந்த பிள்ளைக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் வாழ்ந்துட்டுருக்கு. அது மாதிரி அந்த பிள்ளை நினைக்கலடா, அவங்க அம்மா அப்பாவும் நினைக்கல. இப்போ கௌசி இருக்குது அப்படின்னா அவங்க அம்மா என்னதான் சொன்னாலும் வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணலைல்ல, இவ போக்கில் தானே விடுறாங்க. ஆனால் அவங்க அப்படி இருந்தாங்களா? வந்து கூப்பிட வைக்க, அங்கே வா இங்கே வா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போவும் அதுக்கு 2 பேரும் பேசிக்கிறதுக்கலான்னு கூட தெரியலடா தம்பி. அப்படி பேசிக்கலான்னு வையேன், சந்தோஷம்தான் எனக்கு. அவன் ஊருக்கு வந்தோடனே வேறு நல்ல பொண்ணுலையா பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்டா. ஏமா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எப்படி பண்ணி வைப்ப? அவன் தான் கல்யாணமே பண்ணிட்டானே, எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்ப? சும்மா விடுவாவில் அவங்க? அந்த பிள்ளை அப்படிலாம் ஈஸியாக விட்டுறாதுமா அவனை. நீ வேறடா, 2 பேத்துக்கு சண்டை போட்டு இப்போவே பிரிஞ்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த சின்னவன் ஃபோனும் பண்ண மாட்டேன்ல, உங்ககிட்டையும் பேச மாட்டேன்ல, ஏதோ மன கஷ்டத்தில் தான் இருப்பேன் போல. சுத்தர அந்த பிள்ளையை மறந்துட்டேன்டா, அப்போ தான் நமக்கு நல்லது. அப்படிலாம் சொல்லாதம்மா. அவன் அந்த பிள்ளையோட சந்தோஷமா இருக்கட்டும் தானே நம்ம நினச்சது. நமக்கு எதுவுமே செய்யாட்டியும் பரவாயில்லம்மா, அவன் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினச்சோம். அதுபடி அவன் நல்லா இருந்தால் போதும், வீடு. இப்படியெல்லாம் நல்லது நினைக்கிறேடா நீனு. ஆனால் உனக்கு
கடவுள் ஒரு நல்லதை நினைக்க மாட்டேங்குதேப்பா. என்ன பண்ணுறது, எங்கள் தலையெழுத்து அப்படி, யாரால மாற்ற முடியும். கௌசி கிளம்பலாம். அழாம போமா, பார்த்துக்குவோம். எத்தனையோ தடவை இப்படி தான் நடந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் என்ன, என்னைக்கு நமக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கோ அன்னைக்கு தாம்மா நடக்கும். நீ அழுகாம போ. சரி அத்தை, வரேன். பத்திரமா கூட்டிகிட்டு போப்பா. சாப்பாடு கொண்டு போகாம போறிய, பசிச்சுன்னா பிள்ளைக்கு அங்கே கடையில் வாங்கி கொடுத்துருன்னா. ம் சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். கௌசி, காசு இல்லைன்னு சொல்லி அவன்கிட்ட பசிக்குதுன்னு சொல்லாமல் இருக்கக்கூடாது. பசிச்சாலும் பசிக்காட்டி 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்ருங்க. ஆ நான் பார்த்துக்கிறேம்மா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாமா. நீ எதுக்குடி இப்படி கண் கலங்கிட்டே இருக்க? சங்கடமா இருக்குடி நீ அழுகிறத பார்த்தா. அழுகாம போயிட்டு வா. நானே இன்னைக்கு தைரியமா ஏன் பேசுறேன், நீ அழக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். வா கௌசி, திருப்பி நானும் அழுதுருவேன் பார்த்துக்க. நீ இப்படி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பாக நானும் அழுதுருவேன். சரிங்க அத்தை, அப்போ நாங்கள் வரோம். அன்னைக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருங்க, நான் எடுத்து வைக்கல. நான் பார்த்துக்கிறேம்மா, போயிட்டு வா. என்னடி மல்லியா, காலையிலே வீட்டுக்குள்ள இந்த கத்து கத்திட்டு கிடக்க? இந்த பிள்ளைல எப்போ வர என்னமானு பேசிட்டே தான் கிடப்பியா? அப்படி என்னதான் பண்ணுதுவோம்மா அவ்வளோ? ஆ, நல்ல பிள்ளைய ஐஸு வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டேங்கிறா. அழகோல வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறா. பவியாவது ஊரை சுற்றிட்டு கிடப்பா விளையாட்டுத்தனம். இன்னும் அந்த விளையாட்டுத்தனம் போகல அவளுக்கு. ஆனால் அந்த பிள்ளைல எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் மல்லியா கிடக்க. ஆ, நீ சொல்லுவ பெரியத்த, என் வீட்டுக்குள்ளே 2 நாளைக்கு இருந்து பாரு இவ்வளோ பண்ணுற அட்டூழியத்தையும் அநியாயத்தையும். உனக்கு தெரியும், நீயா இருந்தால் காரி துப்பிட்டு போயிடுவதெல்லாம் பொம்பளை பக்கியலான்ட்டு தெரியுமா? என் மாமியவர் ஒன்றும் கண்டுக்கிறதில்ல. மாமியலான மருமூளு ஒன்றுத்தையே. எந்த மருமூளை சொல்கிறேன் சொல்லு? என் தங்கச்சின்னு தான் பேர். அவளை நான் என்ன பெருமையாக பேத்திக்க சொல்கிற? ஏண்டி விடு, வயசான காலத்தில் இப்போ நான் வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன்னா வீடு வீட திரியிறேன்னு அர்த்தம். ஏதே என்ன எப்படி பேசுகிற? நான் உன்னை அப்படி சொன்னேனா? நீ அப்படி சொல்லலை, நான் சொல்கிறேன். அம்மா போயிட்டு போகிறவளோ இப்போ முல்லை தானே சொல்கிற. இருந்தாலும் இந்த முல்லை பண்ணுற அநியாயம். என் அம்மா பாவண்டி, இந்த அம்பு பிள்ளை எப்படி தான் இவளை வச்செல்லாம் ஓட்டுதோ எனக்கு தெரியலம்மா. ஒரு வேலை இங்கிட்டு இருக்குது இங்கிட்டு நகர்த்தாது போல. என்ன தான் பண்ணுதோ தெரில, சுற்றிட்டே தான் கிடக்கும் போல. மாமியை ஒரு வேலை பார்க்க மாட்டா போலடி. என்னடி இப்படி ஊரை சுற்றிட்டா இருப்பாளுவ? அவளுக்கு யாருமே கண்டிக்கிறது இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். உடனே நீ ஒன்னே சொல்லுவ. உன் வீட்டில் உட்காந்தா என்னை எப்படி சொல்லுவியா? நீ ஏன் பெரிய இதை இப்படிலாம் பேசுகிற? நீ உன்னை நினைக்காத அப்படி சொல்லியிருக்கேனா? நான் லூஸ் தனமாக பேசாத. சரி விடு, நம்ம வீட்டு பேச்சுக்கு போகிறோம். என்னத்துக்கு தேவையா? ஆமாம் சொல்லு, தேவையா நமக்கு? ஏம்மா அவ்வளோ ஒரு கழுக பாரு. காலையில் ஒரு பொரியல் பண்ணி வைங்க புடலங்கான்னு சொல்லி எடுத்து போட்டத வார வரைக்கும் அந்த புடலங்காய் எதத்தை நறுக்கிறா. கேட்குறதுக்கு நான் துள்ளியாக நறுக்கணும்ல, எப்போ நறுக்க அப்படிங்கிறாத்த. ஆனால் அரை மணி நேரம் கழிச்சு வந்தேன். எத்த 10 நிமிஷம் கூட ஆகாது, 5 நிமிஷம் ஆகாது இந்த புடலங்காய் சீவுறதுக்கு நறுக்கிறதுக்கு. என்னது இப்படியா துள்ளியா நறுக்கி வச்சிருக்காத்த எம்மா. நான் என்னத்த சொல்ல, வெளியில் சொல்ல வெக்க கேடு. அதனால் நான் சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்கேன் என் பிள்ளைல. நான் இதெல்லாம் எங்கிட்ட இன்னொரு வீட்டுக்கு போய் சோறு குழம்பு ஆக்கி அவளுக்கு போட போகுதுன்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளையா இப்போதான் அப்படி நீ சொல்லி பழக்கணும். அதுக்குள்ளேயே அவ்வளோ அதை பார்க்கல இதை பார்க்கலன்னா எப்படிட்டே பாப்பாளுவ? விடு, போ அவ்வளோ கற்றுக்கிறாமே இருப்பாளுவ. அதுக்காக பிடிச்சி அடிச்சு போட்டிய? ஆமாம், நான் அடிக்கிறேன். அவள் இவளை சறுக்கு சொல்கிறா, இவள் அவளை சறுக்கு சொல்கிறா. எவளை நான் சொல்ல? பெரியவள்கிட்ட நறுக்குடின்ட்டு போனேன். சின்னவ எனக்கு பச்சை மிளகா எடுத்துருவல, தக்காளி எடுத்துருவல, அதை எடுத்துருவல எடுத்துட்டு போகிறேனே அவளை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் ஏன் இவள் செய்ய மாட்டாளான்னு அவள் அதை சொல்லுதுன்னு யாரை அடிக்க? போங்கடின்ட்டு கொண்டாங்கடின்ட்டு நான் பொரியலை பண்ணி வச்சுட்டு வாரத்தை. ஏட்டி பவி, 5 சோறு போட்டுவாமா அம்மாளுக்கு. பவி, ஏன் பெரியத்த சோறு சாப்பிட்றியா? ரசம் வச்சுருக்கேன், சோறு சாப்பிடு. குழம்பு தான் வச்சுருக்கேன். வேணாம் டீ, பழைய சோறு ராத்திரி வடிச்சது அப்படியே கிடந்துச்சு பார்த்துக்க. அதை அள்ளி போட்டு குடிச்சிட்டு வாரேன். முந்தா நாள் வச்சும் கொண்டக்கடலை குழம்பு, அதில் துள்ளியோண்டு சுண்டிவே கிடந்துச்சு. அந்த பழைய சோத்துக்கும் அந்த சுண்டை வச்ச குழம்புக்கும் அம்புட்டு ருசி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுவிட்டு வாரேன். பரவாயில்ல, சூப்பர் டேஸ்ட்டு தான். ஆமாம், எங்கள் வீட்டில் பழைய சோறு மிஞ்ச மாட்டேதுட்ட. கரெக்டாக போட்டு வடிச்சு விட்றேன்னா என் மாமியாவே திட்டுது. அது முன்ன மாதிரிலாம் பழைய சோறு திங்கிறது இல்லை. ஆனால் காலையில் சோறு இருக்க அன்னைக்கு வேண்டாம் துடிச்சோ தப்பாடு அப்படிங்கும். சோறுனா பழைய சோறே இந்த வீடான வீட்டில் இருக்காதும்மா அப்படிங்கும். நாக்கு இருக்குதே நாக்கு, இங்கிட்டும் பேசும். ஆமாம், இந்த முல்லைக்கு எம்பிட்டு திணறடி. கேள்விப்பட்டேன் உனக்கு அவளுக்கு வம்புன்னு ரோட்டில் நேற்று.
வீடு வீட சுத்துறதுக்கே நேரம் பார்த்தாது வாங்கிட்ட வேற வம்புக்கு வந்தால. இங்கே பாரு பெரியத்த, என்ன என் பேர் அடிபடுது? என் பேர் என்ன அடிபடுது? இந்த மல்லிகா அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா? ஆ, என்ன எதுக்கு நீ பேசிக்கிட்டு உட்காந்துருக்க வீட்டில்? ஏண்டி உன்னை நான் வரையில முக்கத்தாங்கடையில் பார்த்தேனே, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். என் அம்மா அங்கேயே நிற்கிறேன் இங்கேயே நிற்கிறேன், எங்கே நிற்கிறேன்னே தெரிய மாட்டுக்கு. உன்னே நான் ஒன்றும் பேசலாத்தா, உன்னை பார்த்தேன் இங்கே முக்கு கடையிலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவட்ட. என்னை நீ எங்கே பார்த்தா இவகிட்ட ஏன் சொல்கிற நீ? என்னை நீ எங்கே பார்த்ததுக்கு இவகிட்ட ஏன் என்னைய பற்றி சொல்கிற, என்னை பற்றி பேசுகிற நீ? உனக்கு தேவையா சொல்லு? தேவை இல்லைதான், எனக்கு தேவையா என்ன? நீ எங்கே போவா எனக்கு என்ன? நான் என் வாயை வச்சுட்டு இருக்க மாட்டாம பேசிக்கிட்டு இருக்கி, நீ எங்கிட்டோ போ. இங்கே பாரு பெரியத்த, பெரிய மனுஷின்னு பார்க்குறேன். 1000 தான் இருந்தாலும் என் மாமியாரோட அக்கா, எனக்கு மூத்த மாமியா. ஒரு வயசு ஆகிப்போச்சு உனக்கு. உன் வயசை நீ தக்க வச்சுக்க, உன் மரியாதையை நீ காக்க வச்சுக்க. அம்புடுத்தான் நான் சொல்லுவேன். சும்மா நம்மக்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காத, அவ்வளவுதான். பார்த்துக்க. ஆயா ஆயா, நான் ஏன் ஆயா உங்ககிட்ட வம்புக்கு வரேன்? செவனேன்னு எனக்கே முடியாமல் வருது, பார்க்க வைக்க ஆள் இல்லை. நான் ஏன் பொழப்ப பார்த்துட்டு நான் கிடக்கேன். நான் ஏம்மா உங்ககிட்ட வம்பு வைக்கிறேன்? உன் பேச்சே நீ பேச மாட்டேன் ஆத்தா, நீ போ. அது சரிதான், பார்த்து நடந்துக்க இனிமேட்டுக்கு. என் பேச்சு எங்காவது அடிபட்டுச்சு அம்பிடுத்தேன். ஏண்டி என்கிட்ட இருந்துடி வந்தா? காந்திமதி பார்த்துட்டு போனாட்டி இப்போ நம்ம பேசும்போது அதுக்குள்ளே போய் பற்ற வச்சுட்டா வரும். இவ்வளோ ஏண்டி இப்படி இருக்காள் அந்த ஊருக்குள்ளே? எம்மா, இங்கிட்ட உள்ளது அங்கிட்ட சொல்கிறதும், அங்கிட்ட உள்ளது இங்கிட்ட சொல்கிறதும், இதே பொழப்பாதான்ட்டு அலையிறாளுவோ. இப்போதான் தெரியுமா பார்த்து பேசணும் தெரியுமா? அந்த ஊருக்குள்ளே ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை. ஏன் பெரியதை கேட்குற? ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும்.